வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 21ஆம் தேதி 2வது மாதம் 2019ஆம் ஆண்டு மாசி மாதம் 9ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் எதிரிகளுடைய பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. மனதில் நீண்ட நாளாக இருந்த மனசங்கடங்கள் தீர்ந்து எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள், உத்தியோகம் தொழிலமைப்பில் தடைப்பட்டிருந்த பண உறவுகள்லாம் வந்து சேரக்கூடிய பிராப்தங்கள், மனதில் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்தி வருவதற்குண்டான பெரிய அளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய உத்தமமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் கவனமாக செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டால் போதும். உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ வியாபாரத்திலோ ஒரு குறைபாடும் இல்லை. புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். பழைய கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் தீர்ந்து புதிய அமைப்புக்கு தனிப்பட்ட தொழில் அமைப்பு துவங்குவதற்குண்டான ஏற்றத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு, தாய் தந்தையருக்கும் உங்களுக்கும் சாதாரண வாக்குவாதங்கள், மொத்த நிம்மதியும் கெடுப்பது, இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத எதற்காக சண்டை போட்டும் என்று பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும் என்பதனால் விட்டு கொடுத்து நீங்களாக இருப்பது பல விதத்தில் யோகம். கோபம் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு மிதுனத்துக்கு இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டார உத்தியோகம் தொழிலமைப்பு படிப்படியாக சீரும் சிறப்பும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தந்தாலும் தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தைரியம் தன்னம்பிக்கை மதியத்திலிருந்து மிகப்பெரிய சிறப்பான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். வார்த்தைகள் மட்டும் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் உத்தியோகத்திலும் சரி பெரிய அளவுக்கு ஜவாப் ஜாமீன் கொடுக்காமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தை தெரியும். மற்றபடி அசையாமசை பொறுத்தவரைக்கு குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள், கேளிக்கை பயணங்கள், சந்தோஷ பயணங்கள், சுபகாரிய பயணங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக டக்கு என்று ஏற்படுவதற்கு உண்டான ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வார்த்தைகளை மட்டும் தடுவே வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் அனுகூலங்கள், பெரிய அளவு கௌரவம் சந்தோஷம் ஏற்படும். மனதில் இருந்த இனப்புரியாத பய அமைப்பு ஏற்படும். தெய்வ மார்க்கத்துக்கு செல்லக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாம் டக்கு முடிக்கக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை, மனத்தில் ஆர்வமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகம் தொழிலமைப்பில் வியாபாரத்தில் வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள் அனுகூலங்கள், தனிப்பட்ட முறையில் கடல் கடந்து பயணங்கள் எல்லாம் பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தை விடுபட்ட எல்லா பரிகாரங்களையும் செய்யக்கூடிய பிராப்தமும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோகம் தொழிலமைப்பில் இந்த சிக்கல்கள் தீரும். எதிர்பார்த்த பணவரவு வராத இருந்த தள்ளி கொண்டு போன அமைப்பு எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது மிகப்பெரிய கௌரவத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த மன வருத்தங்கள், மன தீங்குகள், பெரியோரோடு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு எல்லாம் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. படைப்பாளிகளுக்கு பாராட்டு கௌரவம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். விரயங்கள் மட்டும் சிறிது பார்த்துக் கொள்ளுங்கள். உத்தியோக தொழில் அமைப்பில் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரிடத்தில் கோபதாபங்கள் காண்டான. வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்தில் குடும்பத்தில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. வியாபாரம் தொழில் உத்தியோகத்தில் மட்டும் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாள் கட்டம். உத்தியோக நிமித்தமாக எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மை தரும். உத்தியோகத்தில் யாரை பற்றி புறங்கூறாமல் இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். சிறு ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய காலகட்டம் என்பதை துளாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உத்தியோகத்து நிமித்தமாக யாரிடத்தில் உங்களுடைய வருத்தத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது பெரிய அளவு பாதுகாப்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
மனதிற்கு பிடித்த அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். வீடு கட்டுவது, வீடு புதுப்பிப்பது, பெண்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும், பெரிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி மனதிற்கு நீண்டதாக இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவதும், தாய் தந்தையருடன் உங்களுக்கும் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி அந்யோன்யம் அதிகரிப்பது, இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீர்வதும், குடும்பத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் அனுகூலங்கள், உறவினர் வருகை, நண்பர்கள் வருகை, கேளிக்கை போன்ற விஷயத்திற்கு செல்லக்கூடிய பிராப்தங்கள் எல்லாம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டத்துக்கு கிரக சஞ்சாரங்கள் காணப்படுகிறது. தடைப்பட்டிருந்த பதிவுகள் தேடி வருவதும், அரசியல்வாதிகளுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், பெரிய கௌரவங்கள், ஒப்பந்தங்கள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். மிகப்பெரிய ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய பிடிப்பையும் ஏற்படுத்தி தரும். தொழிலமைப்பில் இந்த சிக்கல்கள் தீரும். வியாபாரத்தில் மிகப்பெரிய அபரிதத்தையும் புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி தரக்கூடிய காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் காணப்படுகிறது. தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தில் ஜெயம், மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள். அவர்கள் உங்கள் மீது இந்த கோபத்தையும் வன்மத்தையும் விட்டுவிட்டு உங்களை சரணாகதி அடையக்கூடிய நல்ல காலகட்டத்தில் காணப்படுகிறது. அரசியல்வாதிகள் 7.5 சனியாக இருந்தால் மிகப்பெரிய கௌரவத்திற்கு ஆட்படக்கூடிய நல்ல காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுத்தி தருவதை சோம்பல் இல்லாமல் சரி செய்து கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் சிறிது கவனம். தந்தை வழி உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். வெளிவட்டார உத்தியோகம், தொழில் அமைப்பில் நிதானத்துடன் இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். வாக்குஸ்தானத்தில் உள்ள சூரியன் தேவையில்லாத கோபதாபத்தை படுவதோ கண்டிப்பாக சிறு சிறு எரிச்சல்களை ஏற்படுத்துவான். எனவே பொறுமை காட்பது நன்மை தரும். பொறுமையாக இருந்து பல விதத்தில் சாதனைகளை செய்து கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் 7.5 சனியில் தேவையில்லாத பிரச்சனையும் அபகீர்த்தியும் ஏற்பட்டு பகையும் ஏற்படுத்திவிடும். எனவே நிதானத்துடன் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஜெயமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம், தொழில் அமைப்பில் இந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டங்கள். அதே சமயம் ஏற்கனவே தேகாரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் மருந்து மாத்திரைகளை தவற விடுவது தேவையான குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அனாவசிய இரவு நேர பயணத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய நிர்பந்தம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். அவசியம் இல்லாமல் அது கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்றால் பக்கத்தில் விநாயகர் கோயிலில் சிதற்காய் உடைத்துவிட்டு செல்வதே பாதுகாப்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். வெளிவட்டார உத்தியோகம், தொழில் அமைப்பு, சுபகாரிய செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படும். எதிர்பார்க்காத பெரிய கௌரவங்கள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு கிரக சஞ்சாரங்கள் காணப்பட்டாலும் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். வெளிவட்டார உத்தியோகம், தொழில் அமைப்பில் எந்த குறைபாடும் இல்லாமல் முன்னேற்றி செல்லக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய உன்னதமான சூழ்நிலைக்கு கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுத்தி தருகின்றன என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.